ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்திய ராணுவத்தின் துல்லிய திறனின் வெளிப்பாடாக திகழ்ந்ததாக ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி கூறியிருக்கிறார். தலைநகர் தில்லியில் பாதுகாப்பு சார்ந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். தூதரக நடவடிக்கைகள், தகவல் கட்டுப்பாடு, பொருளாதார தீர்மானம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்த தேசிய சக்தியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை கருதப்படுவதாக குறிப்பிட்டார். நாளுக்கு நாள் உலகில் சூழல் சிக்கல் மிகுந்ததாக மாறி வருவதை சுட்டிக்காட்டிய உபேந்திர திவேதி, ஹோர்முஸ் நீரிணை உலக நாடுகளின் செயலாக்கத்தை நிர்ணயிக்கும் நிலையாக மாறியிருப்பதாக கூறினார். உலகளாவிய பாதுகாப்புக்காக $2.7 டிரில்லியன் நிதி செலவிடப்படுவதாகவும், இது நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டும் ஐநாவின் ஒட்டுமொத்த நிதியை விட அதிகம் எனவும் உபேந்திர திவேதி தெரிவித்தார்.